மூன்றாவது நாளாக மக்கள் போராட்டம் நடத்தினாலும் திண்டிவனம் அருகே புதிய டாஸ்மாக் கடையில் மது விற்பனை தொடர்ந்தது. திண்டிவனம் அருகே கிராண்டிபுரம் கிராமம் அருகிலுள்ள நடுவரந்தல்புதூரில் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. கடந்த 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெற்ற போராட்டங்களைத் தொடர்ந்து 15 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மூன்றாவது நாளாக கிராண்டிபுரம் மற்றும் நடுவரந்தல் பகுதி பொதுமக்கள் மீண்டும் திரண்டு டாஸ்மாக் கடையை மூடக் கோரி கோஷமிட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கிடையே கடை வழக்கம் போல் திறக்கப்பட்டு மது விற்பனை நடைபெற்றது. திண்டிவனம் அருகே எல்லையம்மன் கோவில் உண்டியலை திறக்க வந்த அதிகாரி கிராம மக்கள் எதிர்ப்பால் திறக்க முடியாமல் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏப்பாக்கம் கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமையான எல்லையம்மன் கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட நிலையில் உண்டியலுக்கு அதிகாரிகள் சீல் வைத்திருந்தனர். நேற்று உண்டியலை திறக்க உதவி கமிஷனர் காந்தராஜ் தலைமையில் அதிகாரிகள் வந்தனர். ஆனால் கோவில் நிர்வாகம் தொடர்பாக சமாதான கூட்டம் நடத்தி முடிவு எடுக்க வேண்டும் என முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். உண்டியலை சூழ்ந்து கிராம மக்கள் கோஷமிட்டதால் அதிகாரிகளால் உண்டியலை திறக்க முடியவில்லை. இதையடுத்து உதவி கமிஷனர் அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திண்டிவனம் அருகே ஏரிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட 1300 ஆண்டுகள் பழமையான அரிய கொற்றவை சிற்பம் கவனம் ஈர்த்துள்ளது. கொடியம் கிராம பெரிய ஏரிக்கரையில் 7 அடி உயர பலகை கல்லில் வடிக்கப்பட்ட கொற்றவை சிற்பம் கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் இதுவரை வனதுர்க்கை என வழிபட்டு வந்த இந்த சிற்பம் 8 கரங்களுடன் எருமை தலை மீது நிற்கும் வகையில் அமைந்துள்ளது. கொற்றவையின் அருகே பூஜை செய்யும் அடியவர், மான் மற்றும் தலைப்பலி வீரன் உள்ளிட்ட அரிய காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த சிற்பம் பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாகவும் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானதாகவும் ஆய்வாளர் செங்குட்டுவன் தெரிவித்துள்ளார். மேலும் மேல்பாக்கம் ஏரியில் கிபி 1150ஆம் ஆண்டைச் சேர்ந்த சோழர்கால தூம்பு கல்வெட்டும் கண்டறியப்பட்டுள்ளது. திண்டிவனம் மக்களே கவனம்! வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என நகராட்சி எச்சரித்துள்ளது. திண்டிவனம் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி உள்ளிட்ட வரி மற்றும் வரியில்லா இனங்களின் நிலுவைத் தொகையை பொதுமக்கள் உடனடியாக செலுத்த வேண்டும் என கமிஷனர் பானுமதி தெரிவித்துள்ளார். அக்டோபர் 31க்குள் வரி தொகையை முழுமையாக செலுத்துபவர்களுக்கு 5% ஊக்கத்தொகை, அதிகபட்சம் 5000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலக்கெடுவுக்குள் வரி செலுத்தாதவர்களுக்கு நிலுவைத் தொகைக்கு மாதம் 1% அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கை மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. செஞ்சி அருகே மலை அடிவாரத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரிய கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் சுதாகர், ஆய்வு மாணவர்கள் முகில் மற்றும் ஈசாக் ஆகியோர் பெருங்காப்பூர் கிராமத்தில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மலை அடிவாரத்தில் உள்ள மாந்தோப்பில் 5 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்ட கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது. 4 கரங்களுடன் எருமை தலை மீது நின்ற நிலையில் காணப்படும் இந்த சிற்பம் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த 8ஆம் நூற்றாண்டு சிற்பம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போலீசார் தங்கள் பணியை செய்ய லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் உடனடியாக புகார் செய்யலாம். இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட போலீஸ் துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், போலீசார் பணியை செய்வதற்காக எந்த வகையிலும் பொதுமக்கள் லஞ்சம் வழங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லஞ்சம் கேட்கப்பட்டால் 99 44 8 89 16 1 என்ற ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு எண்ணிற்கு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தகவல் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் பெறப்படும் அனைத்து தகவல்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் துறை தெரிவித்துள்ளது. தந்தையுடன் பைக்கில் சென்ற 8 வயது சிறுமி அரசு பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்த சம்பவம் திண்டிவனம் அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் வட்டம் மங்களம்
கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சடையாண்டி தனது மகள் லட்சுதாவை பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார். லட்சுதா அப்பகுதி அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒலக்கூர் கூட்டுச்சாலை பகுதியில் பைக்கை சாலையோரம் நிறுத்தியபோது பின்னால் வந்த அரசு பேருந்து பைக்கின் பின்பகுதியில் மோதியதாக கூறப்படுகிறது. கீழே விழுந்த சிறுமி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து ஒலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டகுப்பம் அருகே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் சுடுகாடு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? சென்னை ஐகோர்ட் அமைத்த குழு தற்போது நேரடியாக ஆய்வு செய்துள்ளது. பெரிய கோட்டக்குப்பம் காலனி ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தும் சுடுகாடு நடுக்குப்பம் மீனவர் கிராமத்தை ஒட்டி அமைந்துள்ளது. பேரிடர் காலங்களில் மீனவர்கள் அந்த பகுதியில் படகுகளை நிறுத்துவதால் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் சென்னை ஐகோர்ட்டில் விசாரணையில் உள்ள நிலையில் நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவின் பேரில் மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் தலைமையிலான குழு சர்ச்சைக்குரிய இடத்தை ஆய்வு செய்தது. இரு தரப்பினரிடமும் கருத்துகளும் கேட்கப்பட்டன. இந்த ஆய்வுக்குப் பிறகு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குடிநீர் கிடைக்காததால் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்த மக்கள். மினி டெங்கியை சாலைக்கு கொண்டு வந்ததால் விழுப்புரம் அருகே பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் தாலுகா கோலியனூர் அடுத்த பனங்குப்பம் ஊராட்சி புதிய நகர் பகுதியில் 350க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அங்கு குடிநீர் வழங்கி வந்த மினி டெங் பராமரிப்பின்றி கிடந்ததால் கடந்த சில மாதங்களாக போதிய குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டனர். இதையடுத்து பொதுமக்கள் நல்லரசன்பேட்டை பகுதியில் விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். புதிய போர்வெல் அமைத்து நிரந்தர தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியலால் சுமார் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.